பயன்படுத்தக்கூடாது என்ற விதி உள்ளது. விதியை மீறிய தாவேக தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் விதிமுறையை மீறி யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் விதிகளை மீறி யானை சின்னம் பயன்படுத்தப்பட்டதாக கமிஷனர் அலுவலகத்தில் ஆர்டிஐ செல்வம் என்பவர் புகார் மனு அளித்துள்ளார். விதியை மீறிய தாவேக தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் விதியை மீறி சென்னை தற்போதைய அண்மை செய்தியாக தமிழக வெற்றிக் கழகம் கொடியில் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறி யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் விதிமுறையை மீறி யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதாக கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய விதிமுறையை மீறி விஜய் செயல்படுவதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆர்டிஐ செல்வம் என்பவர் புகார் அளித்துள்ளார். 2012ஆம் ஆண்டிலிருந்து கட்சி கொடியில் மிருகம், பறவை போன்றவை இடம்பெறக்கூடாது என்ற விதி உள்ள நிலையில் அவர் யானை சின்னத்தை பயன்படுத்தியதாக கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானை சின்னம் இடம்பெறுவதாக கூறி ஆர்டிஐ செல்வம் என்பவர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வெளியிடப்பட்டது. அதில் யானை சின்னம் இடம்பெற்று இருந்ததாக கூறி ஆர்டிஐ செல்வம் என்பவர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றிருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான நடிகர் விஜய் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஆர்கே நகரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் செல்வம் என்பவர் இந்த புகார் அளித்திருக்கிறார். நேற்று அந்த கட்சியுடைய கொடி என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கொடியில் பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக செல்வம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் கொடியில் சட்டத்திற்கு புறம்பாக கேரள மாநிலத்தின் போக்குவரத்து கழகத்தின் அரசு சின்னமான யானை சின்னம் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெள்ளாளர் சமூகம் பயன்படுத்தி வரக்கூடிய கொடி நிறமும் ஸ்பெயின் நாட்டின் தேசிய கொடியின் நிறமும் ஈழத்தமிழர்களின் சின்னமாக விளங்கும் வாகைப்பூவின் சின்னமும் இடம்பெற்றிருப்பதாக அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். இது சட்டத்திற்கு புறமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகாரை அவர் அளித்திருக்கிறார்.